ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஏடிஎச் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேமிங். அதாவது பேசுறியா நான் என்ன தரணிதரன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு. நீங்கள்லாம் எதுக்கு நினச்சிருக்கலாம், அதாவது என்னடா இவன் இது வரைக்கும் ஆளே காணும், போட்ட வீடியோவிலே கம்மியாக போட்டுட்டு எங்கள் தங்கச்சி இது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறாரு வேணால் எங்கே பண்ணால் நீங்கள் தேடிடலாம். அதாவது நான் போகிறதே வேறு ஸ்கூலில் அவ்வளோ ஒர்க் இருந்துச்சு. இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு வாங்க இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாம். ஆனால் என் தங்கச்சி ஒருத்தி கேம்லேயே அவளும் வரேன்னா சரி, அதான் யாருன்னு பார்க்கலாம். அந்த இது எனக்கும் ஃப்ரீ ஃபயர்னு ரொம்ப நாள் ஆகுது. அதுக்கு நீங்களே எதிர்பார்க்கலாம், என்னடா பேசும்போது ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிறான்னு. அவ்வளோ வேலை துணி மேலே போட்டுட்டு இறங்கிட்டு செம்மையாக மூச்சு வாங்குதுங்க. சரி வாங்க பார்க்கலாம். என்ன இவ ஹீரா, என்னடா இவன் அனிருத் லவர்னே வச்சுருக்கானேன்னு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அவன் அனிருத் ரசிகர். அதான் உங்கள்கிட்டையும் லாஸ் ஆகணும்னு இவன் சொல்கிறேன். விஜய் ரசிகர்ஸு சில பேருக்கு தலை ரசிகராக இருந்தால் எல்லாருக்கும் இதுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க. அப்புறம் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை. சரி வாங்க யாரும் பார்க்கலாம். ஹீராவா? ஓ, க்ரியேட் பண்ணலையா?
சரி ஸ்டார்ட் பண்ணு. இவன் மைக் ஆன் பண்ணுறதுனால தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்கிட்ட கொஞ்சம் ஜக்கதையாக தான் விளாட்ணும். மாட்டினாடா சொன்னல மாட்டிக்கிட்டா பாருங்க. ஓடுங்க. இதுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு விட்ற வேண்டியதுதாங்க. நான் தான் சொன்னேன்ல எனக்கு ஒரு டச் விட்டு போச்சு. ஆனால் டக்குன்னு அடிக்க ஒன்று பார்க்கலாம், டக்குன்னு அடிச்சுட்டா ஏதோ பவர் போட்டாங்க, டக்குன்னு வரலங்க. ஸ்மோக் பாம்னா நாங்கள் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை, இருந்தாலும் ஒரு பேருக்கு எடுத்து வச்சுக்குவோம். இதோ டாப்பில் இருக்காளாங்க. ஏங்க சைடில் புந்து புந்து போன மாதிரி சைடில். இப்போ காமெடியை மட்டும் பாருங்க. ஓஹோ ஐயோ ஜோங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம். இப்படிக்கா பூந்துடும். ஐயோ இங்கே தாங்க இருக்கா. ஐயோ இது தெரியாமல் நான் வேற சுற்றிக்கிட்டு இருக்கேனே. அங்கே டாப்புக்கு போவோம். டாப்புன்னு தான் சரியான பிளேஸ். ஓஹோ இங்கே இருக்கானாங்க. அவன் இங்கேருந்து வெயிட் பண்ணுவோம். மாட்டினாங்க. போடுங்க செம்மட்டையும் அவளுக்கு. இதில் வேற என்ன ஒரு ஹாப்பினஸ்னா, ஏன்னா க்ளோவல் போட்டு சேஃபாக தான் அடிப்பாங்க. நான் க்ளோவலே போடாமல் வச்சுருக்கேன் பாருங்கள். அது வந்து தான் எனக்கு ஹாப்பினஸ்ஸு. ஏன்னா க்ளோவல் போட்டாலே ஒரு மாதிரி போர் அடிக்குதுங்க. அதனால் க்ளோவல் போட்டு மொத்தத்தை விட நேரடியாக மோதுறது எவ்வளோ மேல்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதான் மேல்ன்ட்டு. இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. நானும் தெரிஞ்சுக்கணும்ல, நான் பேசணும்னு நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்படியே நானும் தெரிஞ்சுக்கலாமே.
ஐயோ இங்கே தாங்க சைடில் அடிக்கிறா. டாப்பில் வந்துக்கும், அதான் நம்ம கேட்டால் கரெக்டுங்க. உட்காரும். ஓஹோ பார்த்தீங்கன்னாங்க எவ்வளோ திமுறத்தனம் இருந்தால் அங்கே ஒளிஞ்சிருப்பா. பின்னாடி நிற்கிறாங்க. ஐயோ வச்சுறாங்க குளோவல் ஒன்றுங்க டக்குன்னு வெடிக்கிற லைஃப் இல்லைங்க, டக்குன்னு லைஃப் இல்லை. ஐயோ வச்சுறாங்க போச்சுங்க. ஜஸ்ட்டில் இது டக்குன்னு கவனிச்சிருந்தா வச்சுருலாம். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சுங்க டக்குன்னு. ஏமோட்டி டாட்டா போய்வேன் இருங்க. அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம். ஒரு மேட்ச் என்ன வேணுங்க பார்த்துக்கலாம். டச் விட்டு போனால டக்குன்னு கவனிக்க முடியலைங்க. டக்குன்னு தாம்சன் தான் பெஸ்ட்டு. இங்கே வரா பாருங்க, அங்கே வரா. நான் சொல்லலை, எனக்கே ஆப்பு வைக்க வரேன். நான் இந்த சைடு ஒடியா தான் எனக்கு இடம் பெட்ரு. இது வேற வரவே மாட்டேங்க. எப்படி தான் இன்னும் யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரிலங்க. இது ஃபஸ்ட் டைமுங்க. இந்த மாதிரி ஒரு பவர் விட்டாங்கனாலே டவுட்டு தான். பவர் போடுறாங்களாமா. நாங்கள் என்ன யாரு எங்ககிட்டே ஆட்டம் காட்டுறாங்க. விடுங்க, இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் ஒழிஞ்சிருப்பா. டக்குன்னு வரட்டும். ஆஹா, அவசரப்பட்டு வெளில போயிட்டேனே. என்னங்க இது போக சொதப்பிக்கிட்டே போகுது. என் கை வேற ஈரமாக இருக்குங்க. டக்குன்னு விளாட முடியல. அடிக்கடி லைட்டாக ஸ்லிப் ஆகிடுது ஈரமாக இருக்கனால. இந்த கண்டிஷனில் நான் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டுருக்கேன். ரெண்டு தடவை நான் அடி மாட்டேன். ஆனால் நான் இந்த தடவை நான் விட்றதா இல்லைங்க. பார்த்துக்கிறேன் அவளை நானும் விளாண்டு. ஓடு சாவு தலையில் அடி பார்த்தீங்களா. எனக்கே அமௌண்ட்டா. பாய் பாய்.
I'm not the old me no more. எப்படிங்க நினச்சதை நம்ம நடத்திட்டோம். இந்த வீடியோ பார்த்தாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆளை பட்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. எப்படி நீங்களும் நினச்சதை நடத்துவேன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னடா இவன் தேவையில்லாத கேள்வி கேட்குறான்னு தப்பாக எடுத்துக்காங்க. சொல்லனாலும் விட்ருங்க, நான் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். இதோ டாப்பில் நிற்கிறாங்க, க்ளோவல் போட்டுக்குவோம் மேலே. நம்ம இங்கேருந்து வர்றது தான் எனக்கு கேட்டால் கரெக்டு. ஏன்னா அங்கே இருக்கான், நேரடியாக அங்கே போய் அடிக்க முடியாது. இப்போ இங்கேருந்து க்ளோவல் போடணும். இப்போ போட்டால் பார்த்திங்களாங்க, எனக்கே ஸ்கெட்சு போடுறோம். வந்துட்டாங்க. போடுங்க, சாவு சமாடி. Look at me go. I'm not the old me no more. முக்கியமாக ஒன்றையும் சொல்லிக்கிறேன். தலை ஃபேன்ஸே சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்னால் இருந்தீங்கன்னா அப்படியே 2026 தளபதிக்கு ஓட்டு போட்டுருங்க. தளபதிக்கு ஓட்டு போட்டுருங்க, நம்ம வீடியோவுக்கு லைக்கை போட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னா, நானும் தளபதி ரசிகன் தாங்க. இப்போ நமக்கு அதுவாக முக்கியம், எனக்கு இவ தான் முக்கியம். எப்படியாவது இவ்வளோ கொல்லணுங்க, இந்த மேட்ச்சில் வெல்லணும். கொல்லணும் ரேனிங் நல்லா இல்லை, செத்துட்டாங்க. ஓ டஸ்டிங் இல்லை, செம பவர் ஆச்சே. இதை யூஸ் பண்ணுவோம். சாவடி. சாவடி பார்த்தீங்கன்னாங்க, டஸ்ட்டு கில் கூட செம பவராக இருக்குது. அதுலேயும் ஒரு கிக்காக இருக்குது அடிக்கிறதுக்கு. Look at me go. I'm not the old me no more. போட்டுங்க, சவுண்ட் லைஃப்லேயும் முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதாங்க, இன்னும் ஒரு மேட்சை முடிச்சிட்டோன்னா பாருங்க, ஜெயிச்சிடலாம். Look at me go. I'm not the old me no more.
ஓ ரிப்பேர் கீழே போடணுங்க, அதை மறந்தே போயிட்டேன். டங் 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 டங். நல்லா இருக்கு இந்த சவுண்டு. எதுவும் சொல்ல வரேன் தேங்க்யூனுங்க. நீங்கள்லாம் தளபதி ரசிகர்ஸும் இருப்பீங்கன்னு தெரியும். சாயங்காலம் எப்படியும் வீடியோ கிடையாது. இனிமேல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் மதியானத்தோடய முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் 6 மணிக்கு நீ சண்டே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தளபதி விஜய் படம் போடுறான் மாஸ்டர், அது உட்காந்து பாருங்கள். அது வரைக்கும் இந்த கேம் பிளேயை பாருங்கள். முக்கியமாக பார்த்து இதை லைக் போட்டுருங்க ஃபுல்லாக. ஐயோ எங்கேருந்து அடிக்கிறான், மறைஞ்சிருந்து அடிக்கிறான் பார்த்தீங்களாங்க. தோக்க போகிறோன்ற தெரிஞ்சே அவளுக்கு எப்படி இருந்தால் எந்த அளவுக்கு இந்த மாதிரி தில்லு முழுத்தெல்லாம் பண்ணுவா. நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். தோக்க போகிறோன்னு தெரிஞ்சு யாராவது இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் சும்மா விடுவீங்களா? எனக்கு கோபம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் தூக்கம் வந்து அடிக்கிறா. என்ன திரும்ப பண்ணா பாருங்கள், ஒளிஞ்சிருந்து பவர் போட்டு வரேன். நான் இது வரைக்கும் ஒரு பவராவது போட்டிருப்பேன். நீங்களே பார்த்தீங்கன்னா நீங்களே கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் இவள்கிட்ட. இருங்க பரவாயில்ல, ஒரு மேட்ச் தானே போச்சு. எனக்கு 6 மேட்ச் முடிச்சிட்டேன். ஒரு மேட்ச் முடியல, எனக்கு என்னங்க வந்துச்சு. முடிச்சு விட்றேன் பாருங்கள் அவளை. ஐயோ முக்கியமாக க்ளோவலு ஷூஸு மிஸ் ஆகிடுச்சுடா. பரவாயில்ல விடுங்க, நமக்கு தான் இந்த கன் ஒன்று போதும், P90. எனக்கு இதுவே கிக்கு தாங்க. இவன் நம்மளை எத்தனை தடவை வச்சுருப்பா. இப்போ பாருங்க ஒளிஞ்சிருந்து அடிப்போம். வாடி மின்னல் அண்ணன் எப்போ முரட்டு சிங்கல். வாமா மின்னல் இப்போ முரட்டு சிங்கல். டேய் யாராவ? மாட்டினாங்க, செம்மையாக மாட்டிக்கிட்டா. சரி ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. ஐயோ போச்சு. என்னங்க லாஸ்ட்டாக முடிக்க போகிற மேட்செல்லாம் இப்படி கீழே கவுந்துட்டு இருக்குது. ஐயோ விட்றக்கூடாதுங்க, லாஸ்ட் மேட்ச்சு எல்லாம் விட்றக்கூடாது. எப்படியாவது வச்சிடணும். லாஸ்ட் மேட்ச்சுங்கும் போது தாங்க எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. இது வரைக்கும் நல்லா விளாண்டேன். லாஸ்ட் மேட்ச்சில் ஓவராக கான்ஃபிடென்ஸ் வச்சுட்டேன்னா இவன் பதிலுக்கு அடிக்கிறா. அவள் அடிக்க போதுன்றதை விட அவள் ஓவராக ஒழுங்கு தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. அடிக்கிற மாதிரி வந்தால் கூட நான் இப்போ அடிப்பேன். எனக்கு தேவையில்லாமல் ஒழிஞ்சிருந்து வர்றாளா, அதுதாங்க எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. எப்படிங்க பார்த்துக்கலாம், கேம் தானே. கேமாக இருந்தாலும் தோக்கக்கூடாதுங்க. கேமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி தோக்கக்கூடாது. எனக்கு அது ஒன்று தான் பிரச்சனை. இவன் எங்கெங்கேருந்தோ அடிக்கிறா, நான் இங்கேருந்து வரேன். ஓஹோ என்னை டார்கெட் பண்ணுறானாமா. இதுக்குள்ள நம்ம சுற்றி க்ளோவல் போட்டு வச்சுக்குவோம். எங்கேருந்து கிடைக்கிறா? நேர் உனக்கு உனக்கு தில்லுன்னு தான் நேர் வாடி.
இந்த பொழைக்கிறதுக்கு நீ நான்கிட்ட சாவலாம். தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒளிஞ்சு தடிக்க தில்லுக்கு தின்னா நேரம் வாடி. நான் ரெடியாக இருக்கேன், நீ ரெடியாக இருந்தால் வாடி. வச்சு வாயை நான் வச்சுருவேன். எங்க பார்த்துடலாம், ஓவராக பண்ணுறாருங்க. நான் வரேங்க, தில்லு இருக்கு எனக்கு. சரி பார்த்துக்கலாங்க. உடனே கீழே இருந்துருக்கா, அப்படியே மேலே பவர் போட்டு லைஃப்பை வச்சுட்டு அப்படியே சுட்டு குறைக்கிறா. இவன் ஜெயிக்கணுன்றது தாங்க பார்க்குறா. நான் கூட நினச்சேன் இவன் எல்லாம் நிஜத்தில் அரசியல் பண்ணுவாங்க, இவன் கேம்லேயே அரசியல் பண்ணிட்டுருக்கா. ஆனால் நான் கரெக்டாக சொல்கிறேங்க, கேமில் இந்த மாதிரி சீட்டிங் பண்ணுறதுனா தப்பு. பவர் போட்டு ஜெயிக்கிறதுக்கு நானே இது வரைக்கும் பவரை யூஸ் பண்ணுறேன், என்னதுங்க யூஸ் பண்ணுறா? நான் உண்மையானாண்டா இவ பொய்யா விளாட்றாங்க. போடுறா பார்த்தீங்களா வரும்போதே. என்ன தப்பான வேலைங்க, ஏன்னா சும்மா விடக்கூடாது இவங்கெல்லாம். நான் இனிமேல் என் ஸ்டைலில் வருங்க, பார்த்துக்கிறேன் நானா விளாண்டு. வச்சுட்டாங்க சூட்டா. ஆஹா சிசுக்கு சிசு. இருங்க பேச நிறுத்திட்டு இப்போ மேட்ச்சில் செயல்பட்டால் கரெக்ட். எனக்கு கேட்டால் போகுது. சாரிங்க தப்பாக பார்த்துக்கோங்க, மேட்ச் முடிச்சுட்டு பேசலாம். இப்போ வெயிட் பண்ணி கேம் மட்டும் பார்த்துக்கோங்க. சிசு இதுக்கு மேல் விட்டால் சும்மா வராது. நீ செத்துட்டாங்க இவ. எனக்கே பவரா? இப்போ நான் பவர் போட்டால் என்னன்றதை அவள் காட்டுறேங்க. என் ஸ்டைல் பவரை பார்த்துக்கவே மாட்டேன் இந்த உலகத்துலேயே. பவரா போடுறா? சரிங்க, என்னை சுற்றி நான் பவர் போட்டுக்கிறேன். போட்டாங்க. சரி தோற்றுங்க, சீட்டிங் பண்ணியே ஜெயிச்சிட்டாங்க இவ. இன்னொரு மேட்ச்சில் போடுறேன், இன்னொரு மேட்ச்சை பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். இப்போ கண்டினியூ கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பார்ட் ஒன்னோட முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டும் இருக்குது, இருங்க இப்போவே இந்த பார்ட்டோ போடுறேன். இவள்கிட்ட தோத்துட்டா அப்படியே தோத்துட்டேன்னு போயிட மாட்டேன். இப்போ வெயிட் பண்ணி பாருங்கள்.